வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது ஆர்பிஎஃப் எஸ்ஐ எக்ஸாம் 2024 கேட்கப்பட்ட கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டினுடைய பார்ட் 26. சரிங்களா? விச் ஆஃப் தி ஃபாலோயிங் கண்ட்ரிஸ் ரீஜாயின்ட் யுனெஸ்கோ இன் ஜூலை 2023 அண்ட் பிகம் 194th மெம்பர்? அதாவது எந்த ஒரு கண்ட்ரி வந்து யுனெஸ்கோ அமைப்பில் வந்து மறுபடியும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. 194வது உறுப்பினராக வந்து 2023 வந்து ஜாயின் பண்ணவங்க யார் பார்த்தீங்கன்னா அமெரிக்க நாடு தான். யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா தான். இந்த யுனெஸ்கோ அமைப்பு வந்து எப்போ வந்து உருவாக்கப்பட்டதுன்னா 16 நவம்பர் 1945 வந்து உருவாக்கப்பட்டது. இந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குதுன்னா பாரிஸ், பிரான்ஸ். ரொம்ப முக்கியம். இதோட டைரக்டர் ஜெனரல் யார் பார்த்தீங்கன்னா ஆட்ரி அசோலேன்றவங்க தான். ஆட்ரி அசோலே. 2018 வந்து இஸ்ரேல் அப்புறம் யுஎஸ்ஏ இந்த ரெண்டு நாடுகள் வந்து யுனெஸ்கோ அமைப்பில் வந்து வெளியேறினாங்க. இப்போ வந்து யுஎஸ்ஏ வந்து 2023 வந்து 5 வருஷம் கழிச்சு மறுபடியும் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க 194வது மெம்பரா. மொத்தமாக வந்து யுனெஸ்கோவில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 194. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டேஷ் ஹேஸ் ஒன் தி நேஷனல் அவார்ட் ஃபார் த பெஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா ஃபார் தி இயர் 2022-23. அதாவது 2022-2023க்கான ஃபசல் பீமா பிரதம மந்திரியினுடைய ஃபசல் பீமா யோஜனா இந்த திட்டத்தை வந்து சிறந்த முறையில் நடைமுறைப்படுத்தியதற்காக தேசிய விருது வாங்கிய மாநிலம் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா தான் வந்து கரெக்டான ஆன்சர். இந்த பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனான்றது அது ஒரு பயிர் காப்பீட்டு திட்டம். இது வந்து எப்போ கொண்டு வரப்பட்டதா 18 பிப்ரவரி 2016 வந்து 2016 கொண்டு வரப்பட்டது. இந்த திட்டத்தை பற்றி அடிக்கடி கொஸ்டின் வந்து நிறைய வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்கப்பா. இதோடைய ப்ரீமியம் ஷேர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா காரிஃப் பயிர்களுக்கு வந்து 2%, ராஃபி பயிர்களுக்கு வந்து 1.5%, அது மட்டும் இல்லாமல் வர்த்தக ரீதியான பயிர்கள் அல்லது மற்றும் தோட்டக்கலை பயிர்களுக்கு வந்து 5% வந்து ப்ரீமியம் ஷேர் வந்து இது கொடுக்குறாங்க. சரிங்களா? அதோடைய ப்ரீமியம் ஷேர் வந்து இதுதான். ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா இந்தியன் பார்மா கமிஷன் வந்து இஷ்யூட் ட்ரக் சேஃப்டி அலர்ட் இன் டிசம்பர் 2023. ஒரு ட்ரக் சேஃப்டி அலர்ட் வந்து இஷ்யூ பண்ணாங்க. அது என்னன்னா ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் இருக்காங்களா அவங்களுக்கெல்லாம் பேஷண்ட் அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ட்ரக் சேஃப்டி அலர்ட் வந்து கொடுத்தாங்க. அது என்னன்னா மானிட்டர் அட்வர்ஸ் ரியாக்ஷன் டு மெப்டால் விச் கேஸ் டேஸ் ப்ராப்பர்ட்டிஸ். மெப்டால்ன்ற ஒரு மருந்து வந்து பயன்படுத்துறதுக்கு வந்து சேஃப்டி அலர்ட் வந்து கொடுத்தாங்க. இது வந்து எந்த மாதிரியான மருந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிபைரட்டிக், அதாவது வெப்பத்தை குறைக்கக்கூடிய ஒரு மாத்திரை தான் வந்து இந்த மெப்டால். மெப்டால் வந்து ரெடியூஸ் ஹை டெம்பரேச்சர் லைக் ஃபீவர் மாதிரியான அதிக வெப்பத்தை வந்து குறைக்கக்கூடியதான் ஆன்டிபைரட்டிக். பைரோ அப்படின்னா அந்த வார்த்தை எதோட சம்மந்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட்டோட சம்மந்தப்பட்டது. உதாரணமாக வந்து அதிக வெப்பநிலை இருக்குங்களா, அதிக வெப்பநிலையை வந்து அளவிடக்கூடிய மீட்டருக்கு பேர் என்னதுன்னா பைரோமீட்டர் கேள்விப்பட்டிருப்பீங்க. பைரோமீட்டர் வந்து ஹை ஹீட்டை மெஷர் பண்ணக்கூடிய யூனிட் டிவைஸ் பேர் தான் வந்து பைரோமீட்டர். சரிங்களா? பைரோன்ற வார்த்தையை வந்து வெப்பத்தை குறிக்கும். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா in August 2023 Defense Ministry of India decided to switch its operating system from Windows to a locally built OS amid rising trends in cyber threats. The name of the new OS, அதாவது வேற ஒன்றும் இல்லை, டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி இருக்கு இல்லையா, பாதுகாப்புத்துறை அமைச்சகம் வந்து பழைய விண்டோஸ் ஓஎஸ்க்கு பதிலாக புதுசாக ஒரு வந்து லோக்கலாக பில்ட் பண்ண ஒரு ஓஎஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க. சைபர் த்ரெட்டில் தங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு. அந்த நியூ ஓஎஸோட ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா மாயா. இதை வந்து டெவலப் பண்ணாமல் பேர் என்ன பார்த்தீங்கன்னா டிஆர்டிஓ, டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் தான் இந்த மாயான்ற ஓஎஸ் வந்து டெவலப் பண்ணி கொடுத்த அமைப்பு. இது வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் தி உபுந்துன்ற ஓஎஸ் அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது தான் வந்து இந்த மாயான்ற ஓஎஸ். அடுத்த கொஸ்டின் the bills of landing bills 2024 was introduced by which of the following ministries in August 2024? the bills of landing billன்ற சட்டத்தை வந்து கொண்டு வந்த பார்லிமெண்ட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ண மினிஸ்ட்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட்ஸ், ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வேஸ். அதாவது கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சகம் தான் வந்து கப்பல் மற்றும் நீர்வழி போக்குவரத்து அமைச்சகம் தான் வந்து இந்த பில்லை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதோட நோக்கம் என்ன பார்த்தீங்கன்னா எய்ம்ஸ் டு அப்டேட் அண்ட் சிம்பிளிஃபை த லீகல் ஃப்ரேம்வொர்க் ஃபார் ஷிப்பிங் டாக்குமெண்ட்ஸ். அதாவது ஷிப்பிங் டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்டேட் பண்ணுறதுக்கும் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கும் உருவாக்கப்பட்டது தான் இந்த பில்லு. சரிங்களா? இப்போதைக்கு கரண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட்ஸ், ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வேஸ் இதனுடைய மினிஸ்டர் யார் பார்த்தீங்கன்னா சர்பானந்த சோனோவால். கப்பல் போக்குவரத்துறை அமைச்சர் யார் பார்த்தீங்கன்னா சர்பானந்த சோனோவால். அடுத்து த ஜாயிண்ட் ஏர்ஃபோர்ஸ் எக்ஸசைஸ் நோன் அஸ் கருடா 7 வாஸ் ஹெல்டு பிட்வீன். கருடான்றது எந்த 2 நாடுகளுக்கிடையே உள்ள வான்வெளி பயிற்சி பார்த்தீங்கன்னா இந்தியா அப்புறம் பிரான்ஸ். இவங்க 2 நாடுகளுக்கிடையே நடக்கக்கூடிய விமானப்படை பயிற்சி தான் வந்து கருடான்றது. அடுத்து இந்தியாவுக்கு ஓமனுக்கு இடையில் நடக்கக்கூடிய பயிற்சிகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ராணுவ பயிற்சி அல்லகா
நசாம் அல்பார் அப்புறம் ஈஸ்டர்ன் பிரிட்ஜ் இது மூணு வந்து இந்தியா அப்புறம் ஓமன் இந்த 2 நாடுகளுக்கு இடையே வந்து நடக்குது. அடுத்து இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கு இடையில மித்ர சக்தி அப்புறம் ஸ்ரீலங்கா இந்தியன் எக்ஸசைஸ் மிலிட்ரி எக்ஸசைஸ் சரிங்களா. மித்ர சக்தி சிலினக்ஸ் இது ரெண்டும் வந்து இந்தியா அப்புறம் ஸ்ரீலங்காவுக்கு இடையில வந்து நடக்கக்கூடிய ராணுவ பயிற்சி. அடுத்து இந்தியாவுக்கு தாய்லாந்துக்கு இடையில நடக்கக்கூடிய வந்து மைத்ரி. அடுத்து இந்தியா பங்களாதேஷ் 2 நாடுகளுக்கு இடையே நடக்கக்கூடிய எக்ஸசைஸ் பேர் வந்து சம்பிரதி. அடுத்து இந்தியாவுக்கும் கிர்கிஸ்தானுக்கு இடையில நடக்கக்கூடியது வந்து காஞ்சார் சரிங்களா. இந்தியாவுக்கு கிர்கிஸ்தானுக்கு இடையில நடக்கிறது காஞ்சார். அடுத்து in April 2023 India's first laser interferometer gravitational waves observatory project. இது வந்து சிம்பிளா வந்து இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் லேசர் இன்டர்ஃபெரோமீட்டர் கிராவிடேஷனல் வேவ்ஸ் அப்சர்வேட்டரி LIGO சொல்லுவாங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து அப்ரூவ் டு எஸ்டாப்ளிஷ் இன் தி விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ். இந்த ப்ராஜெக்ட் வந்து எந்த ஒரு மாநிலத்தில் கொண்டு வரப்பட போகுதுன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் தான் கொண்டு வரப்பட போகுது. இது ஸ்பான்சர் பண்ணக்கூடிய அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் சயின்ஸ் ஃபவுண்டேஷன் ஆஃப் அமெரிக்கா. நேஷனல் சயின்ஸ் ஃபவுண்டேஷன் ஆஃப் அமெரிக்கான்ற நிறுவனம் தான் வந்து இந்த லேசர் இன்டர்ஃபெரோமீட்டர் கிராவிடேஷன் வேவ்ஸ் அப்சர்வேட்டரி வந்து கொண்டு வராங்க. அடுத்து இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் லேசர் கைடட் பாம். இது வந்து ரீசெண்டாக வந்து லேசர் சம்பந்தமாக கொஸ்டின் இருக்கிறதுனால அதை வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் லேசர் கைடட் பாம்போட பேர் என்னன்னா சுதர்சன். அடுத்ததா the 7th meeting of the UN Committee of Experts on Business and Trade Statistics organized by the World Trade Organization in September 2024 was held at which place? வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனுடைய அந்த யூஎன் கமிட்டி ஆஃப் எக்ஸ்பர்ட் ஆன் பிசினஸ் அண்ட் ட்ரேட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து எங்கே நடந்தது பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2020 ஜெனீவாவில் தான் நடந்துச்சு. இந்த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனுடைய அமைப்பினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா ஜெனீவாவில் தான் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து இந்த மீட்டிங் நடந்தது. இது எப்போ தோற்றுவிக்கப்பட்டதுன்னா 1 ஜனவரி 1995 தோற்றுவிக்கப்பட்டது. இதோட ஹெட் குவார்ட்டர் வந்து ஜெனீவாவில் இருக்குது. இப்போதைக்கு கரண்டாக இருக்கக்கூடிய மெம்பர்ஸோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 166. இதோட டைரக்டர் ஜெனரல் யார் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விமன் அப்புறம் ஆஃப்ரிக்கன் நிகோசி ஒகோஞ்சா இவேலா. இது வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் இவங்களா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்களா பொம்பல் லேடிஸ் ஃபர்ஸ்ட் விமன் ஆஃப்ரிக்கன். ஃபர்ஸ்ட் விமனும் இவங்க தான், ஃபர்ஸ்ட் ஆஃப்ரிக்கனும் இவங்க தான். டைரக்டர் ஜெனரலாக இந்த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனுடைய ஃபர்ஸ்ட் விமன் டைரக்டர் ஜெனரல் யார் பார்த்தீங்கன்னா நிகோசி ஒகோஞ்சா இவேலா. ட்ரேடு வந்து இப்போ பெண்கள் வந்து ட்ரேடில் ஈடுபட்டாங்க அப்படின்னா நம்ம சொல்ல முடியாது. இவங்களா வந்து ட்ரேடில் ஈடுபட்டாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஃபார் ஃபன். இவங்களான்றதை இவேலான்றதை இவங்களாம் வச்சுக்கோங்க. பெண்கள் வந்து இவங்களாம் வந்து ட்ரேட் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இவேலா நிகோசி ஒகோஞ்சா இவேலா. அடுத்து இந்த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் வந்து எந்த ஒரு அமைப்பை ரீப்ளேஸ் பண்ணி உருவாக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா காட்ன்ற அமைப்பு ரீப்ளேஸ் பண்ணி உருவாக்கப்பட்டது. இந்த காட் அமைப்போடைய ஃபுல் ஃபார்ம் என்ன பார்த்தீங்கன்னா ஜெனரல் அக்ரிமெண்ட் ஆன் டேரிஃப்ஸ் அண்ட் ட்ரேட். இது வந்து 1948 கொண்டு வரப்பட்டது. சரிங்களா. இதை ரீப்ளேஸ் பண்ணி 1995 வந்து வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் வந்து உருவானது. அடுத்ததா ரித்துநெக்கி who was awarded the Arjuna Awards for outstanding performance in sports games 2023 as a player related to which of the following? ரித்துநெக்கின்றவங்க அவங்களுக்கு வந்து அர்ஜுனா அவார்டு வந்து 2023 கொண்டு கொடுத்தாங்க. இவர் வந்து எந்த விளையாட்டை சேர்ந்தவர் பார்த்தீங்கன்னா கபடியை சேர்ந்தவர். கபடி சேர்ந்து இன்னொருத்தருக்கு வந்து கொடுத்தாங்க யார் பார்த்தீங்கன்னா பவன் ஷெராவத்துக்கும் வந்து கபடிக்கான அர்ஜுனா அவார்டு வந்து 2023 வந்து கொடுத்துருந்தாங்க. 2023 மொத்தம் அர்ஜுனா அவார்டு வாங்கினவங்க யார் பார்த்தீங்கன்னா 26 பேர். 2024 32 பேர். சரிங்களா. இந்த அர்ஜுனா அவார்டு வந்து எப்போ தோற்றுவிக்கப்பட்டதுன்னா 1961. இந்த 2023 வாங்கின அவார்டு வாங்கினவங்க முக்கியமானவங்க யார் பார்த்தீங்கன்னா பாரா ஆர்ச்சரி பிளேயர் சீத்தல் தேவி. அவங்களுக்கு வந்து இந்த அர்ஜுனா அவார்டு வந்து 2023 கொடுத்துருந்தாங்க. அப்புறம் 2024 ஜூடோவில் வந்து கபில் பர்மார் அவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து ரெஸ்லிங்கில் வந்து அமன் ஷெராவத் யங்கஸ்ட் இந்தியன் ஒலிம்பிக் மெடலிஸ்ட் அமன் ஷெராவத்துக்கு வந்து 2024 அர்ஜுனா அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து ஈக்குஸ்டேரியனில் வந்து திவ்ய கீர்த்தி சிங் அனுஷ் அகர்வேலா. அடுத்து ஆர்ச்சர்லி ஓஜஸ் பிரவீன் டியூத்தலை அப்புறம் ஆதித்ய சுவாமி இவங்க எல்லாத்துக்கும் வந்து 2023 கொடுத்துருக்காங்க. இந்த ஈக்குஸ்டேரியன் ஆர்ச்சரி இது வந்து 2023 இது 2023. பட் இந்த ரெஸ்லிங்கும் ஜூடோவும் மட்டும் 2024 கொடுத்தவங்களுடைய பேர். சரிங்களா. ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.